பிரைஸ் லார்ட் எவ்ரிஒன். ஸோ இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்து ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறோம். அவரோட சமூகத்துல எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் ஒரு விஷயம் இருக்கிற இடங்கள கண்களை மூடி ஜெயிப்போமா? அன்புல ஏசப்பா, எல்லாரும் நீங்க ஏசப்பாட்ட ஒண்ணும் கேளுங்க. ஏசப்பா என்னோட பேசுங்க, என் கூட பேசுங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஏசப்பா வந்து இப்ப எல்லார்கிட்டயும் வராங்க, எல்லார்கிட்டயும் வராங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல போறோம். ஏசப்பா என்னோட பேசுங்க, என்னோட இடைப்படுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போமா? எங்கே 2 பேரோ 3 பேரோ கூடி ஜெபிக்கிறோம், அவர் மத்தியில நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. சோ நம்ம மத்தியில நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்திருக்காங்க. சோ நம்ம மத்தியில இருக்கிறாங்க. நம்ம என்ன நம்ம நம்ம கூட ஏசப்பா பேச ரெடியா இருக்கிறாங்க. சோ ஒரு விஷயம் நம்மளோட இருதயங்களை திறப்போமா? நம்மளோட இருதயம் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளோட எங்க இருந்தாலும் சரி, நம்மளோட இருதயத்தை ஏசப்பாக்கு நேரா திருப்புமா? ஒருமனப்படுத்துவோமா? எங்க சிந்தனைகளை வந்து அலைப்பாய விடாம ஒருமுகப்படுத்துவோமா? ஏசப்பா நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா நீங்க என்னோட பேசுங்க. நீங்க உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நம்ம சாதாரண மனுஷ வார்த்தை அல்ல. ஏதோ பெரிய அரசியல்வாதி வார்த்தையெல்லாம் அப்படிலாம் நம்ம கேட்க வரல. எத்தனையோ ஜனங்கள் அதுக்காக போறாங்க. நீங்க ஆனா உலகத்தையே படைத்த ராஜாதி ராஜாவோட வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. சோ எல்லாரும் ஒருமனப்படுவோமா? ஏசப்பா கிட்ட ஜெபிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. ஏசப்பா நீங்க எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம்ப்பா. நாங்க எல்லாரும் ஏசப்பா, எல்லாரோட இருதயத்தை நீங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்க திறங்கப்பா. என்ன யார் யார் என்னென்ன மனதோட வந்திருக்கிறாங்களோ எல்லாரோட இருதயத்தை நீங்க ஏசப்பா திறங்க. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சோ இன்னைக்கு என்னோட மெசேஜோட டாபிக் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரோட முக்கியத்துவம். சோ எல்லாருக்குமே தெரியும் ஹோலி ஸ்பிரிட்னா யாருன்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஓகே. சோ ஹோலி ஸ்பிரிட்னா யாரு? சத்திய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். சோ அவர் எதுக்கு இந்த பூமியில வந்தாரு? ஏசப்பா எப்போ அருளுனாங்க? அதாவது பழைய ஏற்பாடு காலத்துல ஹோலி ஸ்பிரிட் எப்படி கிடைச்சது? ஹோலி ஸ்பிரிட் வந்து எல்லாருக்குமே கிடையாது. எல்லா மக்களுக்குமே வந்து ஹோலி ஸ்பிரிட் கிடைக்காது. பெர்சனலா ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பட் நம்ம நம்ம காலத்துல நம்ம வந்து கிருபையின் காலத்துல இருக்கிறோம். சோ இந்த காலத்துல எல்லாருக்குமே ஹோலி ஸ்பிரிட் எல்லாரோடையும் எல்லாராலயும் பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல ஹோலி ஸ்பிரிட் நான் வந்து உன்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்ல மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்ல மாட்டாரு. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரோட முக்கியத்துவம். நம்ம வாழ்க்கையில நிறைய தேவைகள், நிறைய முக்கியத்துவம், நிறைய விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனா ஹோலி ஸ்பிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத நம்மளோட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அதற்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சோ எல்லாராலையும் ஆவியானவரை உணர முடியுமா? அந்த உலகத்தால எல்லா மக்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து அவைலபிள் தான். ஆனா எல்லாராலையும் உணர முடியுமா? உலகம் அவரை அறியாது இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் அப்படி கிடையாது. ஹோலி ஸ்பிரிட்னா யாருன்னு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ங்க. உலகத்திலே வந்து நம்ம நிறைய கிஃப்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் மனுஷங்க கிட்ட. இல்ல ஏசப்பா கிட்டே கூட கிஃப்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா எல்லா கிஃப்டையும் விட ஒரு பெரிய கிஃப்ட்னா ஹோலி ஸ்பிரிட் தான். ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்ங்க. நீங்க நினைக்கலாம், நம்ம வந்து நீங்க நிறைய விஷயத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இது தேவை, அது தேவை. ஆனா உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது வந்து ஹோலி ஸ்பிரிட் இருக்கணும் நம்ம லைஃப்ல, சரியா? அபிஷேகத்தால நிரம்புறது, அவரோட பாதையில நடக்கிறதுக்கு மெயின் முக்கியத்துவம் ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கணும். எல்லாரும் நம்மள ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணி பார்ப்பான். நம்ம கிட்ட வந்து ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாங்களா? நிறைய வேளைகள்ல வந்து ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவாங்க, இடைப்படுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? நம்மளே நாமே அனலைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஏசப்பா ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு ஆனா தடை யாருமே இல்லைங்க. வெளியில இருந்து யாருமே கிடையாது. நம்ம தான் தடையா இருக்கிறோம். சோ ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வந்து இடம் கொடுக்கிறோமா? நிறைய நேரங்கள்ல ஏசப்பா ஹோலி ஸ்பிரிட்ட நம்ம வந்து தண்ணி வச்சுட்டு எனக்கு தெரியும் நம்மளோட டிசிஷன்ஸ நம்ம செயல்படுத்த பாக்குறோம். ஆனா ஹோலி ஸ்பிரிட் அங்க வந்து நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம அப்ப அவரை வந்து நம்ம துக்கப்படுத்துவோம். நம்மளோட டிசிஷன்ஸ் நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க. நான் என்னோட டிசிஷன்ஸ் நான் பாத்துக்கிறேன். அப்படின்ற மாதிரி நிறைய வேலைகள்ல நம்ம வந்து நம்மளோட செயல்பாடுகள் இருக்குதுங்க. அது அவரை துக்கப்படுத்தும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்ட்ட அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப ஈஸி கிடையாது அதெல்லாம். ஏசப்பா சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து போகணும்னா, அது நம்மளோட ஹார்ட் தயாரா இருக்கணுங்க. சோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் வர்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, யோவான் யோவான் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பைபிள் இருந்தா எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
எதுக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் தேவைங்க? ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் எதுக்கு தேவை? என்கிட்ட இயேசுப்பா பேசுறாங்க. எதுக்கு இந்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த வசனத்த நான் எடுப்பேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நான் 3 பாயிண்ட் வச்சு பேசப் போறேன். என்னன்னா, சத்திய ஆவியாக உங்களுக்குள்ள வரும்போது, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியம்னா என்ன? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அதுக்கும் ஆதாரமா எடுத்துக்கிட்டே பாருங்க. யோவான் 17:17 பாருங்க. உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வர்றப்ப அவருடைய சத்தியமாகிய அந்த பைபிள் வசனங்கள வைத்து நம்மள வந்து நடத்துவாங்க. நெறைய நேரம் வந்து நம்மளோட மாம்சம் வெளிப்படும். நெறைய நேரங்கள்ல இந்த போராட்டங்கள்ல வந்து இந்த உலக பிரகாரமான போராட்டங்கள்ல நம்மளால வந்து ஜெயிக்க முடியாதப்ப அவரோட வார்த்தை நம்மளுக்கு வந்து வெளிப்படுங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. நெறைய நேரங்கள் நான் என்னோட லைஃப்ல நான் வந்து பெர்சனலா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயமும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப தான் அத வந்து நம்ம தைரியமா சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையில நான் சாட்சியா தைரியமா எந்திரிச்சு நின்னு சொல்ல முடியும். அவரோட வார்த்தை என்னோட இடைப்படும். ஆவியானவர் வந்து சொல்லுவாரு. சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார். ஓகே. எப்படி நடத்துவாங்க? நம்ம பைபிள் படிக்கிறோம். அந்த சிச்சுவேஷன்க்கு ஏத்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகே. அந்த பிரச்சனையின் பாதையில, கண்ணீரின் பாதையில அவர் நம்மளுக்கு தேய்ச்சுவாரு. அவர் ஒரு தேய்ச்சரவாளன் இருக்கு. சத்தியத்திற்குள்ள நம்ம நடத்துவாரு. நடக்க வேண்டிய பாதைய காமிப்பாரு. எப்படி நடக்கணும்? வழியே தெரியாம இருக்கலாம். ஏசப்பா அந்த பாதைய தேய்ச்சரவாளன் வந்து அவர் பரிசுத்த ஆவியா நமக்கு பாதைய தெளிவாக்குவார். சோ அதுக்கு தான் அவரோட நீட் நமக்கு தேவையா இருக்குது. எந்தெந்த இடத்துல விழுறோமோ, பாவம் செய்றோமோ, மகளே நீ பாவம் செய்யாதன்னு சொல்லுவாரு. சோ அந்த தேய்ச்சரவாளன் எல்லா விதத்திலயும் நடத்துவாரு. துக்கமா இருக்கலாம். துக்கத்துல இல்ல. ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல தான் ஆவியானவர் செயல்படுவாரா? இல்ல. அவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நம்ம நடத்துவாருங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒரு சின்ன சாட்சிய சொல்லணும்னு இந்த இடத்துல நான் விரும்புறேன். ஆக்சுவலி என்னன்னா நெறைய சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வரும். அதே மாரி என்னோட லைஃப்லயும் சரி, என்னோட வாழ்க்கையில நெறைய போராட்டங்கள் வந்திருக்கு. அந்த இடத்துலலாம் என்னால வந்து அந்த போராட்டத்துல நான் வெளியில வர முடியாத இருக்கிறப்ப, ஏசப்பா அவரோட சேச்சரவாளன் வந்து அவரோட வா வா வார்த்தைய நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துவாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால அன்பு கூற முடியாம இருக்கலாம். நம்மளுக்கு வந்து நெறைய பேர் இருப்பாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நெறைய நேரத்துல அவங்க பண்ற காரியங்கள்னால நம்மளால அன்பு கூறவே முடியாது. மாம்சத்தால முடியாதுங்க. ஆனா ஆவியானவர் நம்ம கூட இருந்தா கண்டிப்பா அன்பு கூற முடியும். ஏசப்பா சொல்லுவாங்க, "அன்பு திரளான பாவங்களை மூடும்." பைபிள்ல வசனம் இருக்கு. அன்பு திரளா அந்த வசனத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். "மகளே இப்படி வசனம் இருக்குமா? சோ நீ இத ஃபாலோ பண்ணு. இது நீ ஃபாலோ பண்ணா போதும்." நம்மளுக்குள்ள ஒரு மெல்லிய குரல்ல நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வு வரும். சோ நம்ம அப்ப என்ன பண்ணணும்? அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியிறப்ப, அவர் சகல ஒரு விஷயம் நம்ம கீழ்ப்படியிறப்ப, வரிசையா அவர் வந்து நம்மள நடத்துவாரு. ஒரு விஷயத்துல காத மூடுறப்ப, அவரோட சவுண்ட் வந்து கேட்க முடியாம போயிரும். நீங்க நெறைய நேரம்ல அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு. என்னன்னா நம்மளோட லைஃப்ல நெறைய விஷயங்கள் அவரோட நம்ம கனெக்ட்டா இருக்கிறப்ப, பைபிள் வாசிச்சு நல்லா கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, அவரோட வார்த்தைய கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டா நடத்தி கொண்டு போவாரு. என்னைக்கு நீங்க கீழ விழுறீங்களோ, ஏதோ ஒரு பாவம் செஞ்சு, இல்ல டிவியா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், அவர விட்டு விலகுற காரியங்கள் எதுவா ஃபோனா இருக்கலாம். மெயினா ஃபோன பார்த்துட்டு நம்ம நெறைய விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆவோம். அப்படி ஆகுறப்ப அவரோட காரியங்கள், அவரோட வசனங்கள் நம்மளால வந்து கேட்க முடியாது. நேத்து கூட ஒரு அருமையான மெசேஜ் கேட்டோம். உணர்வுள்ள இருதயம். அது எப்ப இல்லாம போகும்? அவரோட வார்த்தைகள் கேட்கப்படாம போகும். இயேசுப்பா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நெறைய நேரங்கள் நம்ம கேட்க கேட்க முடியாம போகும். மித்த குரல்கள் கேட்டு இந்த நெறைய ஸ்ட்ரெஸ் ஆவோம். இயேசப்பாவோட வார்த்தை, அவர் பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தைய நம்ம கேட்க முடியாம போகும். அதற்கான காரணம் என்னன்னா, அவரோட சத்தியத்திற்குள்ள அவர் நடத்துறாரு. நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகி பாதை மாறி போறப்ப, அவரோட வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு கேட்காதுங்க. சோ நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, அவர் நம்மள சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார். எல்லா வச்சுல பைபிள்ல உள்ள எல்லா வசனத்தையும் நமக்கு சொல்லி, இந்த மாரி நடமா ஏற்ற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அவர் வந்து நம்ம கூட பேசுவாரு. உங்க சிச்சுவேஷன், உங்க மனசு என்னன்னு ஏசப்பாக்கு தெரியுங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல சேடா இருக்கிறீங்க. அப்ப போய் பேசுறவாளன் வந்து உங்கள கடிந்து கொள்ள மாட்டாரு. சேடா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாரு? அதுக்கேத்த மாரி பயத்தோட இருக்கிறீங்க. பயப்படாதேன்னு அன்னைக்கு உங்களுக்கு வசனம் வரும். ஆவியானவர் பேசுவாரு. பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு பேசுவாரு. சோ என்ன அந்த காரியங்கள அவர் அறிந்து கொள்வாரு. சிச்சுவேஷன் கேட்டு பாவம் செய்றீங்களா? பாவம் செய்யாதன்னு பேசுவாரு. கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்துல கடிந்து கொள்ளுவாங்க. ஓகேயா? நம்ம வந்து எப்பலாம் சேடா இருக்கிறோமோ, அந்த இடத்துல சேடா இருக்கிற இடத்துல அவர் பேசுறவளா இருக்கிறாருங்க. நம்ம மனுஷங்க நெறைய பேர் அப்படி இல்ல. சரியா? நம்ம இந்த வாழ்ற பூமியில நம்மளோட எத்தன பேர் வந்து நம்மளோட இருதயத்தையும், நம்மளோட மனசையும் நோகடிக்காம எத்தன பேர் வந்து பேசுறாங்க நீங்க நெனைக்கிறீங்க? ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கலாம். எத்தன பேர் நம்மள வந்து புரிஞ்சு நடந்துக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா நம்மள புரிஞ்சு நடந்துக்கிற ஒரே பெர்சன் இந்த உலகத்துலனா, அது சத்திய ஆவியாகிய பேச்சுறவாளன் மட்டும் தான். நம்மள வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவாரு.
நன்மையோ, தீமையோ நம்மளுக்கு வழியே தெரியல. எப்படி போகணும்ன்றது தெரியலனாலும், அவர் சமூகத்துல நீங்க கேட்கிறப்ப கண்டிப்பா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாதைய வெளிப்படுத்துவார். பாதைய தெளிவு காட்டுவார். இந்த வழியில போணும். பயமான காரியங்கள அவர் உங்க கூட கைய பிடிச்சு, "நான் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்." அதுக்கு நான் சாட்சியா ஒண்ணு விஷயம் சொல்லுவேன். ஆ எங்க அப்பா வந்து பெட்ல அட்மிட் பண்ற டைம்ல, ரொம்ப வந்து என்னால அதுலருந்து மீளவே முடியல. அவங்களே நம்பிக்கை இதுல இழந்திருந்தாங்க அந்த டைம்ல. ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல பெட் ரிட்டனா இருந்தாங்க. அப்ப ஏசப்பா எனக்கு ஆவியானவர் எனக்கு குடுத்த வசனம், "நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்." அப்படின்னு சொல்ற வசனத்த நான் சொல்லி அவங்கள அறிக்கையிட சொன்னேன். அறிக்கையிடுங்க. ஆவியானவர் எனக்கு வந்து உணர்த்துனாங்க அந்த வசனத்த. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அந்த டைம்ல. பெட் ரிட்டன்ல அவங்க நெகட்டிவா பேசுறப்ப என்ன ஆகும்னு தெரியல அந்த டைம்ல. ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வசனம். அந்த அந்த வசனம் நம்மளுக்கு வந்து உணர்த்துறப்ப, நான் அத சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்துச்சு எங்க அப்பாக்கு. அத நான் கண்ணால பார்த்தேன். இந்த வசனத்த நான் சொல்லிட்டேன். இந்த வசனத்த சொல்லுங்க. தைரியமா இருங்க. அப்படின்னு சொல்லி நான் ஆம்புலன்ஸ்ல போறப்ப கூட எங்க அப்பா கிட்ட வந்து நான் அத பேசினேன். சோ இந்த விஷயத்த என்னால தைரியமா சொல்ல முடியுங்க. ஆவியானவர் என்ன நடத்தினாரு. இப்ப வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சோ அது ஒரு உதாரணமா நான் சொல்லுவேன். சகல சத்தியத்திற்குள்ளாய் அவர் வந்து நடத்துவார். பாயிண்ட். 2ண்ட் பாயிண்ட் என்னன்னா, வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள்னா, என்னது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்ல என்னலாம் வரப்போகுது. அந்த காரியங்கள அவர் உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்மளோட ஃபியூச்சர் தெரியாதனால தான் நமக்கு பெரிய பிரச்சனைங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதான் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது அடுத்து அவ்வளவுதான். ஒருத்தங்க வந்து உன் லைஃப் க்ளோஸ்னா அவ்வளவுதான் நம்ம. ஐயோ! என் லைஃப் முடிய போகுதான்னு சொல்லி ஒரு நெறைய ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக நம்ம போறோம். ஏன் நம்மளுக்கு அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுது? நம்மளுக்குள்ள ஃபியூச்சர் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கான ஃபியூச்சர் இருக்கு. நம்மளுக்கு நம்ம ஃபியூச்சர் தெரியாதனால நம்ம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். ஆனா ஆவியானவர் என்ன பண்றாரு? வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதற்காரணமா நான் எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம். பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க எல்லாரும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25, 26. இங்க பாருங்க. இங்க ஒரு மனுஷன் இருந்தாரு. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சோ இந்த வசனத்தை தியானிக்கிறப்ப ஏசப்பா பரிசுத்தாவில எனக்கு இந்த அதிகாரத்தை வந்து ஞாபகப்படுத்தினாங்க. என்னன்னா ஒரு சிமியான் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படி இருக்கிறாரு? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனா இருக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் எப்படா வரும்? அவர் வந்து அந்த ஆறுதல் வர காத்திருக்கிறாரு. என்ன கிடைக்கும்? அவரும் ஒரு காத்திருப்புலதான் இருக்கிறாரு. அப்ப இருக்கிறப்ப அவருக்கு அந்த தைரியம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்? அதுக்கு முன்னபடியே அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவருக்கு தெளிவா தெரிஞ்சது. நீ வந்து அதுக்கு முன்னாடி நீ மரணம் அடைய மாட்ட. அப்படின்னா கிறிஸ்துவ ஏசப்பா பிறக்கிறப்ப அவரோட பிறப்பை நீ பாக்குறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன்னு தைரியமா அவர் ஃபியூச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். நம்ம கூட இருக்கிறாரு. எல்லாரும் கூட இருக்கிறாங்க. நம்ம ஏன் அழுதுட்டு இருக்கோம்? நம்மளுக்கான ஃபியூச்சர் நமக்கு தெரியல. நம்ம ஏன் நம்ம இப்ப உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம்? நம்மளோட பிரச்சனை, நம்மளோட கவலைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஏன் மூழ்கி போறோம்? நம்மளோட ஃபியூச்சர் என்னன்னே நமக்கு தெரியல. ஏன் தெரியல? நம்ம ஏசப்பாவோட அவரோட இடைப்படல. நம்ம நெறைய மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நம்ம எப்பலாம் ஒரு டைம் நம்ம எப்பலாம் அழுகுறோமோ, அப்பலாம் நம்மளால பைபிள் படிக்கிற முடியறதில்ல. பிரேயர் பண்ண முடியறதில்ல. நெறைய பீப்பிள்ல இருந்து விலகி போயிடுறோம். ஏன் ஏன் அந்த ரீசன்? ஏன்னா நம்மளால கனெக்ட் ஆக முடியல. நம்ம கூட தான் இருக்கிற அப்பயும் ஆவியானவர் கூட இருப்பாரு. "மகளே, நீ வாம்மா, கவலைப்படாத" நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் அதுல இருந்து வரணும். அப்ப ஒரு நிமிஷம் உட்காரணும். எல்லா வச்சும் உங்களால பைபிள் படிக்க முடியல. ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்னா, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காருங்க. அவர் பேசுவார். ஆவியானவர் இறங்குவார். நான் என் வாழ்க்கையில ஒரு சின்ன சாட்சி இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட வாழ்க்கையில அப்படிதான். ஒரு ரொம்ப ஒர்க் பிளேஸ்ல வந்து ரொம்ப பிரச்சனை, ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் என் லைஃப்ல அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியல. எனக்கு வந்து அந்த டைம்ல பிரேயர் பண்ண முடியலங்க. பைபிள் படிக்க முடியல. என்னால என்ன பண்ணணும்னு தெரியல. நான் உட்கார்ந்து ஒண்ணுமே பண்ணல. உட்கார்ந்து அழுதேன். எனக்கு பிரேயர் கூட எப்படி பண்ணணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அவ்ளோ ஒரு மனசு வந்து பாரம். ஏன்னா எங்க அப்பாவோட இழப்ப என்னால மீண்டு வர முடியல. அப்புறம் என்னோட ஒர்க் பிளேஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்றதே எனக்கு தெரியல. அந்த அளவு வந்து வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்த மாரி இருந்தது. மனசுக்குள்ள அவ்ளோ ஒரு பெரிய பர்டன். வார்த்தையே வரல. என்னால யார்ட்டயுமே சரியா கூட பேச முடியலங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து என்னால அழ மட்டும் தான் முடிஞ்சது. நான் ஃபுல்லா உட்கார்ந்து அழுதேன். என்ன பண்ணணும்? ஏசப்பா எனக்கு தெரியலன்னு சொல்லி நான் உட்கார்ந்து அழ மட்டும் தான் செஞ்சேன். ஒரு 5, 10 நிமிஷம் மேல, 15 நிமிஷம் மேல அழுதுருக்கேன். யாருமே இல்ல. கதவ மூடிட்டு நான் உட்கார்ந்து அழுதேன். என்ன பண்ணணும்னு தெரியல. நான் உட்கார்ந்து அழுதேன். ஒரு சமூகத்துல அவரோட சமூகத்துல உட்கார்ந்து அழுதேன்.
மனுஷங்க கிட்ட போய் அழல. அவர் சமூகத்துல விழுவோமே அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்தப்ப, அப்படியே ஆவியானவர் என்ன நிரப்புனாரு. அப்படியே ஹோலி ஸ்பிரிட் என்ன ஃபில் பண்ணாங்க. ஃபுல்லா அபிஷேகம். தேங்க்ஸ். அந்த அந்த மாரி ஒரு அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்ததுங்க. அப்ப வரப்போற காரியங்கள் நீ உன் வாழ்க்கையில நான் இத பண்ணுவேன். நீ முன்னாடி போ. ஏசப்பா எனக்கு ஆவியானவர் எனக்கு வசனத்த குடுத்து என்ன நடத்துனாரு. நீ இப்ப இத பண்ணணும், இத பண்ணணும். நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்லி, அவரோட வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. வரப்போற காரியங்கள அறிவித்தாரு. சோ, இந்த மாரி நமக்கு இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும். ஓகே. அதுக்கப்புறம் நான் அழவே இல்ல. என்னோட கண்ணீர் வந்து நான் மறந்துட்டேன். ஆவியானவர் பேசினதுக்கு அப்புறம் அந்த காரியங்கள எழுதி வைத்து, அதற்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். சோ, இன்னைக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரிவிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால முடியலையா? எதுவுமே முடியாதப்ப உட்காருங்க. உட்கார்ந்து அவர் சமூகத்துல அழுங்க. அதாவது தாவீது சொல்லியிருப்பாரு, நான் மனுஷன்ட்ட விழாம தேவனிடத்தில் வீழ்வேனாகன்னு சொல்லுவாரு. சோ, நம்மளுக்கு நல்லதோ, கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி, அவரோட சமூகத்துல நம்ம வீழ்றப்ப அவர் நம்மள பார்த்துக்குவார். சோ தேற்றரவாளன் வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர அறிவிப்பாரு. உனக்கான உனக்கான பாதை இதுமா. உன்னோட வாழ்க்கை முடியல. நம்ம நெறைய நேரங்கள்ல அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதானா? எண்டுன்னு நெனச்சு வருவோம். ஆனா அவர் கம்மா போட்டு ஆரம்பிப்பாரு. சோ அவர் சமூகத்துல நீங்க உட்கார்ந்தா போதும். அவரு எல்லா விஷயம் பார்த்துக்குவார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்து வந்து 3வது பாயிண்ட் என்னன்னா, வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க. ரோமன் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 3வது அவர் என்ன பண்றாரு? நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரா இருக்கிறாருங்க. நமக்காக பேசுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நமக்காக பேசுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் நமக்காக பேசுவாருங்க. உங்களுக்காக பேச யாருமே இல்ல. எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு சாட்சியா சொல்லுவேன். எனக்காக பேச ஆள் இல்லையே. நானும் ஏசப்பா சமூகத்துல கண்ணீர் வச்சு எனக்காக ஆவியானவர் பேசினாருங்க. சோ நமக்காக பேசுறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. பெருமூச்சோட ஜெபம் செய்கிறார். வேண்டுதல் செய்கிறார். சோ நமக்கு நெறைய நேரங்கள்ல நமக்கு என்ன ஜெபிக்கணும்னே தெரியாதுங்க. நெறைய நேரங்கள்ல என்ன கேட்கிறோம்னே தெரியாது. என்ன ஜெபிக்கணும்? என்ன காரியங்கள எப்படி ஆரம்பிக்கணும்? நெறைய பேருக்கு ஜெபிக்கிறதே எப்படின்னே தெரியாது. நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சோ நானும் என்னோட லைஃப்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். சில நேரங்கள்ல எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னே தெரியாது. அந்த டைம்ல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்லி முதல்ல அவர துதிக்கணும். துதிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஆவியானவரோட ஹோலி ஸ்பிரிட் அப்படியே நம்மளுக்கு மேல வந்து எனக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. ஹோலி ஸ்பிரிட் அப்படியே இறங்கி தேங்க்ஸ் பேச ஆரம்பிச்சு, ஆவியானவரே பிரேயர் பண்ணுவாரு. அவரே பிரேயர் பண்ணுவாரு. நமக்காக காரியங்கள அவர் பிரேயர் பண்ணுவாருங்க. சோ இந்த விஷயத்துல நம்மளுக்காக எத்தன பேர் பிரேயர் பண்ண ரெடியா இருக்கிறாங்க? மனுஷங்க சொல்லுவாங்க, நான் உனக்காக பிரேயர் பண்ணலாம். ஆவியானவர் உங்களுக்காக அவர் நம்மளுக்கு வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சோ இப்பேற்பட்ட ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியங்க. எத்தன பேர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட அபிஷேகம், அந்நிய பாஷை அதெல்லாம் நம்மளுக்கு இல்லாம இருக்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து யாருக்கெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்ட்ட கேளுங்கங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ள கடவன். மத்தேயுல கூட சொல்லியிருக்காங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு பாம்ப கேட்டா குடுப்பீங்களா? மீனை கேட்டா பாம்ப குடுப்பீங்களா? ஆனா பரிசுத்த ஆவியினர் கேட்கிறப்ப நான் குடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த வசனத்தை நீங்க சொல்லி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க எல்லாருக்குமே தேவைங்க. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மள நடத்துறாரு. சோ யார் யாரெல்லாம் அபிஷேகம் இல்ல அவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஓப்பனா கேளுங்க. ஏசப்பா எனக்கு வேணும்ப்பா. ஒருமனப்பட்டு கேளுங்க. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த நேரத்துல இந்த கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியங்க. யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர் கண்டிப்பா நீங்க கேளுங்க. அவர் இப்பயே உங்களுக்கு வந்து தர அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம கேட்க ரெடியா இருக்கிறோமா? உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே எனக்கு இத தாங்க, அத தாங்க, எனக்கு வந்து உலகத்துல நல்ல ஒரு வேலைய தாங்க. எத்தனையோ காரியங்கள கேட்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆவியானவர் எத்தன பேர் கேட்கிறோம்? எத்தன பேர் வாஞ்சிக்கிறோம்? எனக்கும் ஆவியானவர் வந்து நான் ஜெபிக்கிறப்ப ஒரு 5 வருஷம் மேலதான் எனக்கு வந்து அந்த அபிஷேகம், அந்நிய பாஷைலாம் அவ்வளவு நாள் காத்திருக்க வச்சாங்க ஏசப்பா. சோ காத்திருக்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். சோ எல்லாருமே இந்த இடத்துல நான் கேட்க ஒரு விஷயம், ஆவியானவர் கேளுங்க. நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அவர் இல்லாம நம்மளால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த மோசமான இந்த கடைசி காலங்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப் என்னன்னே எடுத்து வைக்க முடியுங்க. சோ இந்த நேரத்துல யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் இல்லையோ, ஆவியானவர் நம்ம கூட இல்லையோ, எல்லாரும் இந்த இடத்துல கேளுங்க. அவர் கண்டிப்பா குடுப்பாரு. ஒருத்தர் கூட யாரையுமே அவர் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியங்க.
நிறைய பேர் நம்ம வந்து குழப்பலாம். ஹோலி ஸ்பிரிட்லாம் முக்கியம் இல்ல. அந்நிய பாஷை அதெல்லாம் இல்லன்னு சொல்லலாம். ஆனா 2மே ரொம்ப முக்கியங்க. அபிஷேகமும், அந்நிய பாஷையும் ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு பாஸ்டர் வந்து சொல்ற ஒரு சாட்சிய கேட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து ஹோலி ஸ்பிரிட்னா அதெல்லாம் இல்ல போல. அதெல்லாம் அந்த அந்நிய பாஷைலாம் பொய்யி. இதெல்லாம் வந்து சும்மா சொல்றாங்கப்பா. சும்மா கதை அடிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி, அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் தான். அவங்களுக்கு அத பத்திய வெளிப்பாடு இல்ல. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இந்த பாஸ்டரோட சர்ச்சுல எல்லாருமே அபிஷேகத்துல பிரேயர் பண்ணிட்டு இருந்தான். இவங்களுக்கு அத பத்தி அந்நிய பாஷையில பேசுறாங்க. சும்மா அவங்களா பேசுறாங்க போல. இவங்க நினைச்சுக்கிட்டாங்களாம். அவங்களா சும்மா எல்லாரோடையும் சும்மா கத்துறாங்க போல. அப்படின்னு அந்த சிஸ்டர் நினைச்சுக்கிட்டாங்களாம். அங்க போய் உட்கார்ந்து இருந்தாங்களாம். எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களாம். திடீர்னு கொஞ்ச நேரத்துல கண்ண மூடி சரி சும்மா கண்ண மூடி நிப்போம் அப்படி சொல்லி கண்ண மூடுனாங்களாம். பாத்தீங்கன்னா அப்படியே அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சாங்களாம். முன்னாடி போய் அந்த பாஸ்டர்ட்ட சாட்சியா சொன்னாங்களாம். பாஸ்டர் எனக்கு அந்நிய பாஷைன்னா முன்னாடி அவங்களே சாட்சியா எழும்பி சொல்ற லெவல் ஆண்டவர் வந்து அவரை உயர்த்தினாங்க. அந்த லெவல் அவங்களால நம்பிக்கையே இல்ல அவங்களுக்கு. ஆவியானவர்னா யாருன்னு அவர்லாம் நமக்கு தேவையில்ல சும்மா நடிக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்ச அந்த சிஸ்டர் முன்னாடி போய் ஆவியானவர் உண்மை நான் அறிக்கை பண்றேன் எல்லாரும் முன்னாடி அறிக்கை பண்ணாங்களாம். அவங்களால டங்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவு டங்ஸ் பேசினாங்களாம். சோ இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம் ஆவியானவரை பத்தி, அவரோட அபிஷேகத்தை பத்தி. ஆனா ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அது 100க்கு 100 உண்மை. அந்நிய பாஷை இருக்குது. அப்போஸ்தலர்லயே அதுக்கு 2ஆம் அதிகாரத்துல அது பெரிய சாட்சி. சோ நீங்களும் சரி, யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லன்னா கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. எனக்கு தயவு செய்து நீங்க குடுங்க. நீங்க வெளிப்பாடு குடுங்க. நீங்க எல்லா பலவீனத்தையும் அவர்ட்ட சொல்லுங்கங்க. என்னால முடியல. உங்களோட போராட்டங்கள், உங்களோட எல்லாவற்றையும் நீங்க அவர்கிட்ட இடைப்படுறப்ப, அவரு உங்களோட இடைப்படுவாங்க. எல்லாவற்றையும் அறிந்தவருங்க. சகல சத்தியத்துக்குள்ள உங்கள நடத்துவாரு. அவருக்கு உங்கள பத்தி எல்லார பத்தியும் தெரியும். நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ் தெரியும். சோ இந்த இடத்துல எல்லாருமே ஆவியானவர்ட்ட ஒப்பு கொடுக்க நான் விரும்புறேன். சோ எத்தன பேர் வந்து ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆவியானவர் வேண்டுட்டு ஜெபிக்கிறவங்க ரெடியா இருக்கிறீங்களா? சோ எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஜெபிப்போமா? நன்றில ஏசப்பா. நல்ல வழியை ஏசப்பா காண செய்ததுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட ஏசப்பா யார் யாரெல்லாம்ப்பா ஆவியானவர் வேண்டும் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாவற்றுக்கும் ஏசப்பா ஆவியானவர் புதுக்கணும்ப்பா. ஆவியோட ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் ஏசப்பா கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்களப்பா. அப்பா நீங்க கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஒவ்வொருத்தரும் கிடைக்க உதவி செய்யுங்க. கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறப்ப பேசி உள்ள ஜெபிகள் நல்ல பிதாவே. ஆமென்.